ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கறி பிரியாணியை மிஞ்சுற அளவுக்கு நம்ம காய்கறி பிரியாணி அதாங்க பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்கும், அதே நேரம் சீரக சம்பா ரைஸில் செய்கிறோம். உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்னால் நான் மூடி போட்டு குக்கரில் செய்யலை, தம் போட்டு தான் செய்ய போகிறேன். ஆனால் அது குக்கர் எடுத்திருக்கேன். அது பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ரீஃபண்ட் ஆயில் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 100 கிராம் பல்லாரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு, ஏன்னா வத்தல் பொடியும் சேர்ப்போம். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அது சீக்கிரமே நம்ம குக்கரில் செய்கிறதுனால நம்ம வெங்காயம் வந்து கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், அது போதும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா தக்காளி நல்லா வதங்கி வர டைமில் காய்கறிகள், அதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு 4 பட்டர் பீன்ஸில் உள்ள விதைகள் எடுத்திருக்கேன். அதே போல் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதாவது கடைகளில் கிடைக்கிறது தான் வாங்கியிருக்கேன், பாக்கெட்டில் உள்ளது. அதில் வந்து பாதி சேர்த்துருக்கேன். இதையே நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4-5 திருப்பு கழுவ கலர் வந்துக்கிட்டு தான் இருந்தது. மோஸ்ட்லி இதை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது தான். நான் எப்போ தான் செய்கிறதுனால தான் இதை சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேன், மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதே கறி பிரியாணியாக இருந்தால் தயிர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். இது வந்து காய்கறினால நான் 1 கப் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா புளிப்பு தட்டும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப் வைப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம தம் போடுறதுனால இது கரெக்டாக தான் இருக்கும். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்க ரைஸு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இப்பவும் தேவையான லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் எதுக்கு உங்கள்கிட்ட புளிப்பு தட்டுன்னு சொன்ன காரணம் இதுதான். தக்காளி, தயிர், லெமன் எல்லாமே காய்கறி பிரியாணியில் சேர்க்கும்போது புளிப்பு தட்டும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் நெய் சேர்க்கணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எப்போவும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அசந்தாலும் அடி பிடிச்சிரும். நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் போக போக சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வற்றி வர டைமில் கிண்டி பாருங்கள். மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதே நேரம் உள்ளே இருக்காது. நம்ம கிண்டிட்டு உடனே இப்போ என்ன பண்ணணும், தம் போடணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது தம் போட்டுடணும். தம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தோசை சட்டி தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சட்டி வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வைக்கலாம். தோசை சட்டி வைக்கும்போது அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா தோசை சட்டி ஃபாயில் ஆகாமல் இருக்கும். அதே போல் இந்த குக்கர் வந்து நம்ம அடுத்த முறை யூஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தண்ணி தூர ஊற்றிட்டு அடுத்த பர்பஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அதிலேருந்து எந்த ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும். அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தம் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும், கொஞ்சம் நேரம் தோசை சட்டி சூடாகிறதுக்கு. அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். சிம்லேருந்து அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தம் எடுத்துடலாம். நல்ல உதிரியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படின்னு தெரியுதுன்னு தெரியாது. இது வந்து நல்ல உதிரியாகவே இருந்தது. அப்புறம் தோசை சட்டியுமே நம்ம தம் எடுத்த பிறகு நல்ல எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் தோசை சட்டி வீணாகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.